மேகதாது விவகாரத்தில் நீர்வள இணை அமைச்சரின் பதிலுக்கு யுபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மேகதாதுவில் அணை கட்ட தமிழகம் உட்பட பிற மாநிலங்களின் ஒப்புதல் கர்நாடக அரசுக்கு தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் பதிலளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களவையில் பாமக தலைவரும் அக்கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் மேகதாதுவில் அணை கட்ட தமிழகம், கேரளா, புதுச்சேரி அரசுகளின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற்றுள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ள அந்த திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பிய இந்த கேள்விக்கு பாஜகவை சேர்ந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ராஜ் பூஷன் சௌத்ரி நேற்று அவர் அளித்திருக்கக்கூடிய பதில்ல காவிரி நீர் தொடர்பான வழக்கில் 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த விதமான அணையையும் கர்நாடக அரசு கட்டுவதற்கு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநில அரசுகளுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்று பதிலளித்திருந்தார். இந்த விவகாரம் தற்போது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருக்கிறார். 2018 ஆண்டு காவிரி நதிநீர் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புல மிக தெளிவாக காவிரி ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்திருப்பது சம்பந்தப்பட்ட மாநில மக்களிடையே பதற்றத்தை உருவாக்கி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காவிரி நதி நீர் தமிழகத்தின் ஜீவநதி. பல ஆண்டுகளாக சட்ட போராட்டங்கள் நடத்திய பின்பு உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில மத்திய நீர்வளத்துறையினுடைய இணையமைச்சர் மாநிலங்களவையில் அளித்திருக்கக்கூடிய பதில் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இது போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டு பதிலளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.